நாட்களாக இலங்கையில் அதிகம் பேசப்பட்ட ஒரு விடயமாக முன்னைய காலத்தில் பதவி வகித்த ஜனாதிபதிகளின் வீடுகள், அவர்களுக்கு வழங்கப்பட்ட சொத்துக்கள், அதன் ரத்துக்கள் தொடர்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகளிடமிருந்து மீண்டும் கையகப்படுத்தப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லங்களை அரசாங்க அலுவலகங்களாகவோ அல்லது வருவாய் ஈட்டும் நோக்கங்களுக்காகவோ பயன்படுத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இந்த கட்டடங்கள் பொருளாதார ரீதியாக நன்மை பயக்கும் வகையில் எவ்வாறு பயன்படுத்தப்படும் என்பது குறித்த இறுதி முடிவை நிதியமைச்சு எடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அரசாங்க நிதியில் பராமரிக்கப்படும் இந்த சொத்துக்களை பொதுமக்களுக்கு நேரடியாக பயனளிக்கும் முதலீடுகளுக்கு பயன்படுத்துவது அரசாங்கத்தின் முக்கிய நோக்கம் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். முன்னர் ஒரு குடும்பத்திற்கு மட்டுமே இருந்த இந்த மதிப்புமிக்க வீடுகளை முழு மக்களுக்கும் பயனளிக்கும் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துவது மக்களின் வெற்றி என்று அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் மைத்ரிபால சிறிசேன தங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த உத்தியோகபூர்வ இல்லங்களை அரசாங்கத்திடம் ஒப்படைத்துள்ளனர். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க இன்னும் தனக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லத்தை ஒப்படைக்காத நிலையில் 2 மாதங்கள் கால அவகாசம் கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதிகளின் வசதிகளை ஒழிக்கும் சட்டம் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் உள்ள அரசாங்க உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறி தங்காலையில் உள்ள கார்டன் வீட்டுக்கு சென்றார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தற்போது கார்டன் வீட்டில் இருக்கின்றார். கொழும்பில் பல இடங்களில் குடியேற முயற்சித்துள்ளார். ஆனால் இன்னும் பொருத்தமான வீடு கிடைக்கவில்லை. வீடுகளை கண்டுபிடிக்க ஒரு குழு நிறுத்தப்பட்டுள்ளது. தூதுவர்கள் உள்ளிட்ட சிறப்பு பிரமுகர்கள் வருகை தருவதால் பொருத்தமான சூழலை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் விரைவில் பொருத்தமான வீடு கண்டுபிடிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவிற்கு கொழும்பில் பல்வேறு தரப்பினரும் வீடுகளை வழங்க முன்வந்துள்ளதாக மொட்டு கட்சியினர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு கொழும்பில் உத்தியோகபூர்வ இல்லம் ஒன்றை வழங்க பல்வேறு தரப்பினரும் போட்டி போட தொடங்கியுள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன. முதற்கட்டமாக அமெரிக்காவில் வசிக்கும் சில வர்த்தக பிரமுகர்கள் ஒன்றிணைந்து அரசாங்கத்தின் மதிப்பீட்டு அறிக்கையின் பிரகாரம் வாடகையாக நிர்ணயிக்கப்பட்ட 45 லட்சம் ரூபாய் மாதாந்த வாடகை செலுத்தி விஜயராம இல்லத்தை மீண்டும் மஹிந்தவிற்கு பெற்றுக் கொடுக்க கடும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேபோன்று சீன அரசாங்கத்தின் சார்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு கொழும்பில் வீடொன்றை பரிசளிக்கவும் விருப்பம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக மொட்டு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பௌத்த மதத்தின் மல்வத்து பீட துணை பிரிவான சிஎம் நிகாயாவின் கோட்டை பிரிவைச் சேர்ந்த பௌத்த தேரர்கள் குழு ஒன்றும் மஹிந்தவிற்காக வீடொன்றை கொள்வனவு செய்து வழங்குவதற்கு முன்னெடுப்புகளை மேற்கொண்டுள்ளனர். மேலும் இலங்கையின் வர்த்தக பிரமுகர்கள் சிலர் ஒன்றிணைந்து மஹிந்தவிற்காக வீடொன்றை அன்பளிப்பு செய்வது குறித்தும் நாமல் ராஜபக்ஷவுடன் கலந்துரையாடியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த 4 பேரிலே ஒருவர் தமிழர் என சொல்லப்படும் நிலையில் தமிழ் மக்கள் மத்தியில் பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன. தமிழ் மக்களுக்கு மஹிந்த ராஜபக்ச செய்த பிரதியுபகாரத்திற்காக இந்த வீடுகளை தமிழர் தரப்பிலே இருந்து ஒருவர் வழங்கப் போகின்றாரா? ராஜபக்சகளினுடைய ஆட்சி காலத்தில் தமிழ் மக்கள் இந்த நாட்டில் அனுபவித்த வேதனைகளுக்கு பிரதியுபகாரமாக இந்த வீடு வழங்கப்பட போகின்றதா? தமிழர் தரப்பு மஹிந்த ராஜபக்ஷவிற்கும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் மிகப்பெரிய நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றது. எனினும் மகா சங்கத்தினர் வழங்கும் வீடொன்றை பெற்றுக் கொள்வதில் மஹிந்த ராஜபக்ஷ நாட்டம் கொண்டிருப்பதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்களில் இருந்து தெரிய வந்துள்ளது. இந்த நேரத்தில் எங்களுக்கென்று எதுவுமே இல்லை. மஹிந்தவின் இளைய மகன் குமரல் ஒன்றை வெளிப்படுத்தியிருந்தார். அனைவர்கள் நினைக்கும் வகையில் ராஜபக்ஷர்கள் குடும்பம் இல்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இளைய மகன் ரோகித ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். தென்னிலங்கை செய்தித்தாள் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போதே அவர் இவ்வாறு கூறியிருந்தார். அதில் ராஜபக்ஷர்கள் செல்வந்தர்களா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் பதிலளிக்கையில், எல்லோரும் நினைக்கிறார்கள் எங்களிடம் எல்லாம் இருக்கிறது என்று. ஆனால் உண்மையில் நம்மிடம் எதுவும் இல்லை. எங்களிடம் வீடு, கார் எதுவும் இல்லை. நாங்கள் சிறு வயதிலிருந்தே அரசாங்க சொத்தில் வசித்து வருகிறோம். நாங்கள் அரசாங்க வாகனங்களை பயன்படுத்துகிறோம். இல்லையெனில் ஒரு நண்பரிடம் வாகனத்தை கேட்டு வாங்கிக் கொள்வோம். உண்மையாக அனைவரும் நினைக்கும் வகையில் ராஜபக்ஷர்கள் குடும்பம் இல்லை. யாரிடமும் கையேந்த கூடாது. தாமே சம்பாதித்து வாழ வேண்டும் என்று என் தந்தை கூறுவார். எனவே நான் செய்த ஒரே வேலை கற்பித்தல். அதுவும் பணத்திற்காக அல்ல. எனக்கு வேறு எந்த வருமான ஆதாரமும் இல்லை. நானும் ஒரு முனைவர் பட்டம் பெற வேண்டும் என்றார். இப்படியாக மஹிந்தவின் ஆதரவாளர்கள் தங்களுடைய கரிசனையினை மஹிந்தவிற்கு காட்டும் நிலையில் மஹிந்த ராஜபக்சவை சந்திப்பதற்காக குருநாகல் கல்கமோவைச் சேர்ந்த ஒரு தம்பதியினர் 6 மணி நேர மோட்டார் சைக்கிள் பயணத்தை மேற்கொண்டு தங்காலைக்கு சென்றதாக தகவல் வெளியாகியிருக்கிறது.
முன்னாள் ஜனாதிபதி கொழும்பிலிருந்து தங்காலை கார்டன் இல்லத்துக்கு சென்றிருப்பதை அறிந்ததும் அவர் மீதான தங்கள் பாசத்தின் காரணமாக இந்த பயணத்தை மேற்கொள்ள முடிவு செய்ததாக குறித்த தம்பதியினர் தெரிவித்திருக்கின்றனர். பின்னர் அவர்கள் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து சிநேகபூர்வ உரையாடலில் ஈடுபட்டதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. அத்துடன் முன்பள்ளி சிறுவர் பாடசாலையைச் சேர்ந்த குழு ஒன்று அவர்களின் பெற்றோருடன் சேர்ந்து முன்னாள் ஜனாதிபதியை சந்தித்துள்ளதாக செய்திகளில் வெளியாகியிருக்கின்றன. இதன்போது அவர்கள் மஹிந்த ராஜபக்சவிற்கு மரியாதை செலுத்தும் வகையில் பாடலொன்றையும் பாடியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. இதேவேளை தம்புள்ளையைச் சேர்ந்த மஹிந்த ராஜபக்சவின் ஆதரவாளர்கள் சிலர் மஹிந்த ராஜபக்சவை தங்காலையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் மரியாதை நிமித்தம் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். தாம் எப்போதும் மஹிந்த ராஜபக்சவுடன் ஆதரவாக ஒன்றிணைந்து செயற்பட உள்ளதாக குறித்த குழுவினர் அவரிடம் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி ஆர் பிரேமதாசவின் மனைவி ஹேமா பிரேமதாசவிற்கு அரசாங்கம் வழங்கியிருந்த சொகுசு கார் மீள அரசாங்கத்திடமே ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதிகளின் சிறப்புரிமை சட்டத்தின்படி ஓய்வு பெற்ற ஜனாதிபதி இல்லாதவிடில் அவரின் மனைவிக்கு சில சிறப்புரிமைகள் வழங்கப்படும். அதன் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி ஆர் பிரேமதாசவின் மனைவியான ஹேமா பிரேமதாசவிற்கு குறித்த கார் வழங்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதெல்லாம் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகள் தொடர்பாக எழுந்த சர்ச்சையாக இருந்தாலும் இப்போது பதவி வகிக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஓய்வு பெற்ற பிறகு ஒரு நொடி கூட பயன்படுத்தாமல் அனைத்து வசதிகளையும் விட்டுக் கொடுக்க தயாராக இருப்பதாக தேசிய மக்கள் சக்தி அறிவித்திருக்கிறது. குறித்த விடயத்தை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரியப்படுத்தியிருக்கிறார். அனைத்து வசதிகளையும் விட்டுக் கொடுக்கும் ஜனாதிபதியின் முடிவின் விளைவாகவே முன்னாள் ஜனாதிபதிகளும் அனைத்தையும் விட்டுக் கொடுக்க வேண்டியிருந்தது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை ரத்து செய்யும் சட்டமூலத்தை நிறைவேற்றியதன் மூலம் அனைத்து வசதிகளையும் விட்டுக் கொடுக்கும் தனது முடிவை ஜனாதிபதி அனுர எடுத்துக்காட்டியதாக நாமல் கருணாரத்ன கூறியுள்ளார். இதுவே உண்மை கதை என அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இப்படியாக இலங்கையை பொறுத்தவரையில் முன்னாள் ஜனாதிபதிகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு சலுகைகள் அதன் ரத்துக்கள் தொடர்பாக அதிகமாக பேசப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்ற வேளையில் தற்போதுள்ள ஜனாதிபதி எதிர்காலத்தில் என்ன செய்ய போகின்றார் என்று மக்கள் கேட்பதற்கு முன்பதாக அவரிடமிருந்து மிகவும் தீர்க்கமான பதில் வந்திருப்பது மிகவும் பேசுபொருளாகியிருக்கிறது.